ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொண்டைக்காய் பச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து கடலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கடலக்காய் பருப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வேணா கடலக்காய் பருப்பு இல்லைனாக்கா நீங்கள் வந்து உளுத்தம் பருப்பு கூட போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து லைட்டாக வந்து கலர் வந்து போயிருக்கு, கொஞ்சம் வந்து கலர் வரட்டும். ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ஆயில் வந்து போடலாம். இது வந்து நேற்றுக்கு ஆயில் போடுறதுக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிளகா வந்து போடுறோம். மிளகா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரை கோகோனட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். நான் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கோகோனட் வந்து ஆல்ரெடி அரைச்சிட்டு நான் வந்துருக்குது. நான் வந்து கோகோனட் வந்து நான் அதிகமாக ஆட் பண்ணல. பட் என்னன்னா கோகோனட்டும் இது வந்து கொஞ்சமாக இருக்கிற வாசனை எனக்கு இதே போதும். பிகாஸ் நான் வந்து கோகோனட் போட்டால் என்னோடய பையன் வந்து சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து போட்டுக்கிறேன். பட் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சேம் பவுலில் வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வதக்கிக்கணும். நம்ம வந்து பூண்டு பல் வந்து 2 போடுறோம். பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து போட்டுக்கலாம், லைட்டாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வதங்கி பிறகு நம்ம வந்து டமாட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓரளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து மிக்ஸி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலக்காய் பருப்பு, மிளகாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரஷ் ஆன பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வானவர்கள் போதும் மம்மி எல்லாம் ஹைப் ஆச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் ஆடி பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது மிக்சியில் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு க்ரஷ், அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் சட்னி. ஸோ ஜஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து மிக்ஸி பிடிச்சிக்கூடாது, கொஞ்சம் குறக்குறான்னு இருந்தால் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சா தாளிக்கலாம், தாளிக்கலன்னா அப்படியே வந்து விட்டுடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கு பதிலாக ஆல்ரெடி ஆயிலெல்லாம் போட்டு நிறைய போட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் தாளிக்கு பதில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப நைஸாக ருப்பிட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் துக்காக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சூப்பரான தொண்டைக்காய் பச்சடி வந்து இது ஆந்திரா ஸ்டைலு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைடு நிறைய வாட்டி சாப்பிடுவோம் நாங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பன்னீர் கிரேவி வந்து ஆயில் வந்து போட்டோம். ஆயில் நல்லா வந்து காயணும். காஞ்சி பிறகு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து இது வந்து நல்லா வந்து வதங்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நான் வந்து பார்த்திங்கன்னா சேம் மெத்தட் தான் சிக்கன் குழம்பு செய்யறதுக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து சிக்கன் குழம்புக்கும் வந்து ஊற்றிட்டு போகிறேன். ஸோ
இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். இந்த ஸோ நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணணும். ஸோ மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து போட்டுருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வதக்கும் போதும் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருக்கோம். இந்த அளவுக்கு வந்து போட்டுனாலே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடணும். ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு வந்து போட்ட வாசி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லா வந்து வதக்கிடணும். அந்த பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதக்கிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து வதக்கி இது கீ வேணால் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவு கலந்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொச்சின் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வதக்கி வச்சுருவேன். பன்னீர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வதக்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவலக்கி உப்புமா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செய்யுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அந்த இஞ்சி வந்து பேஸ்ட்டை போட்டுக்கலாம், இல்லை அப்படியே போட்டுக்கலாம். எனக்கு அப்படியே போட பிடிக்கும். ஸோ அதுக்காக போட்டுக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், அப்புறமா முந்திரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யுது, இது வந்து வடை செஞ்சிருந்தோம், லெஃப்ட் ஓவர் ரைஸ். ஸோ ஆயிலே வந்து இப்போ செஞ்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து செய்யாதீங்க. லைக் இப்போ தான் வடை போட்டேன். ஸோ இப்போ வந்து செஞ்சிருந்தேன்னா ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து கடுகு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா பொண்ணி வந்து நல்லா வந்து வெந்துட்டு இதை இஞ்சி போட்டு பச்சை மிளகா, ஆனியன், இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு போட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உளுத்தம் பருப்பு போட்டேன். ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டேன். ஸோ நல்லா வதங்கிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போடுறது நல்லா வதங்கணும். ஸோ டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவலுக்கு வந்து ஊற வச்ச அவலுக்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே. ஸோ இது வந்து நல்லா வந்து கலப்பிட்டோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டீம் இருக்கட்டும். அப்புறமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அப்படியே வந்து கேஸ் கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் வச்சுட்டா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பார்த்து சூப்பர் ஸ்லைடிங். எஸ் எஸ். ஓ டேட் அண்ட் புஜ்ஜி. எஸ் 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 எஸ். ஆ பிடிச்சிக்கோ. ஆ ना पुष्को. हाँ डैडी को पुष्को, डैडी को पुष्को. हाँ 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 डैडी. हाँ हाँ मगा तो काका चिको. हाँ बढ़िया. जाओ.
No, leave it. Exactly. Take, right. যখন ঘরে যাবে তখন তুমি వావ్ ಸಿದ್ದು ಜಾನಕಿ ಬಾರೆ ಹಾಂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಒಂದು ನಿಮಿಷ ಹಾಂ ನಾನು ಸ್ಟೇಟಸಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತೀನಿ ರಾಜ ಚೀಸ್ Bujing parla. Go and stand there. Kai free avudunga. हाँ बुज्जी वेट पन राजा ராஜா அக்கா அழகாகுதா ஆமாம் அவே புஜ்ஜி அழகாகுதா हाँ कम लड़का है राज हाँ यस वाव डूइंग गुड जॉब बुज्जी राजा वांग अंग सामान पे नहीं राजा वांगो